Hi friends, welcome back. This is Sudhakar. இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா want to. Instead of using want to, you can use wanna. ஜெனரலா want to என்ன வேணும். இப்போ நான் அங்க போகணும் என்ன சொல்லுவாங்க I want to go there. That is spoken English. But communication skill want to சொல்லாம wanna யூஸ் பண்ணலாம். I wanna go there. நான் அங்கே போக வேண்டும் போக விரும்புகிறேன். லோக்கல் தமிழில் சொன்னா போகணும். So I want to go. நான் போக வேண்டும். அப்படி சொல்றதுக்கு பதிலா I wanna go. நான் போகணும் அங்க போகணும். I wanna go there. நான் சினிமாக்கு போகணும். I wanna go to movie. So wherever you use want to அதுக்கு பதிலா wanna யூஸ் பண்ணலாம். One more example. I wanna talk to you. Actually என்ன சொல்லுவாங்க I want to talk to you. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நான் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் I want to talk to you for your mind. கொஞ்சம் பேசணும் I want to talk to you something. அந்த want to சொல்றதுக்கு பதிலா wanna. I wanna talk to you something. I wanna talk to you something for your mind. இப்போ சாதாரணமா பேசுறது talk. ரொம்ப பேசுவாங்க இல்லையா அவங்க சொல்லுவாங்க வாயாடி. ஸோ வாயாடி என்ன சொல்லுவாங்க talkative. ஸோ talkனா பேசுறது talkative means வாயாடி. வேற என்ன சொல்லலாம் rattler. She's a rattler. Rattler means வாயாடி. ஸோ ஆப்போசிட் வாயாடிக்கு ஆப்போசிட் என்ன வாயை திறக்க மாட்டாங்க அதாவது அதிகம் பேசாதவங்க taciturn. Taciturn means அதிகம் பேசாதவங்க or reticent. reticentனாலும் taciturn-னாலும் அதிகம் பேசாதவங்க. ஸோ வானாக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ் பேசணும் I wanna speak English. நான் ஆங்கிலம் பேசணும். Actually I want to speak English. அது எப்படி சொல்லலாம் I wanna speak English. So பேசுறதுக்கு speak. சில பேர் தனக்கு தானே பேசிக்குவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க soliloquist. Actually soloனா கேள்விப்பட்டிருப்பீங்களே solo means ஒருத்தர். அப்போ soliloquist means தனக்கு தானே பேசுறவங்க. In some of the movies reality show பார்த்திருப்பீங்க கையில ஏதாவது பொம்மையை வச்சுக்கிட்டு பொம்மை பேசுற மாதிரி அவங்க பேசுவாங்க. They won't move their lips. lip movements வராது பட் மனசுக்குள்ள பேசுவாங்க அது வெளியில கேட்கும் பொம்மை பேசுற மாதிரி இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க ventriloquist. So ventriloquist means கையில பொம்மையை வச்சு பேசுறவங்க தனக்கு தானே பேசுறவங்க soliloquist. So wanna கூட எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து பணக்காரன் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும். ஸோ நான் பணக்காரனாக வேண்டும் நான் பணக்காரனாக விரும்புகிறேன் I wanna become rich. ஸோ நார்மல் பீப்புளாக இருந்து பணக்காரனாக ரிச் பை பர்த் பிறக்கும் போதே பணக்கார பிறந்த என்ன சொல்லுவாங்க born with silver spoon. ஆக்சுவலாக born தெரியும் பிறக்கிறது சில்வர் ஸ்பூன்னா என்ன வெள்ளி கரண்டின்னு அர்த்தமா நோ born with silver spoonனா பிறக்கும் போதே பணக்கார பிறக்கிறது. இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிள் நான் படித்த ஹிஸ்டரியில் என்ன வரும்னா ஜவஹர்லால் நேரு he was born with silver spoon. அவர் பிறக்கும் போதே ரொம்ப ரிச் ஃபேமிலி ராயல் ஃபேமிலி பிறந்தார். எப்படி ஒரு எக்ஸாம்பிள்னா ஸோ அவர் அப்பா மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேருவோட வீடு பெரிய பங்களா 4 பக்கம் வழி இருக்கும். அவர் எந்த வழியா ஸ்கூலுக்கு போவார்னு மோதிலால் நேருக்கு தெரியாது. ஸோ பையன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டோட 4 வழியிலையும் 4 கார் நிப்பாட்டி 4 டிரைவர் நின்றுட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக டிரைவர் சொல்லக்கூடாது சாஃப்ட்வேர் பர்மனன்ட் தொழில பண்றாங்கன்னா சாஃப்ட்வேர். அப்போ அவர் எந்த வழியை போனாலும் டிரைவர் கார் எடுத்துட்டு சாப்பிட கூட்டு போவாங்க. ஸோ தட் இஸ் born with silver spoon. So I wanna become rich. நான் பணக்காரனாக வேண்டும். You wanna develop English skills? Do you wanna to improve English knowledge? So keep practicing. Practice பண்ணிட்டே இருக்கணும். Keep watching. So before that, today onwards, let's learn new words at the end of the session. Session முடிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி சில நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்பிள் கார்ட் and apple of eye. What is apple cart? The problem. Who is the reason for the problem? ஒரு பிரச்சனை காரணமானவங்க தான் apple cart சொல்லுவாங்க. Apple of eye means கண்மணி போன்றவர்கள். ஒருத்தர் ரொம்ப பிரியமா இருந்தோம்னா அவங்க என்ன சொல்லலாம்
ஆப்பிள் ஆஃப் மை. ஒரு அப்பா சொல்லுவார், மை பேபி இஸ் மை ஆப்பிள் ஆஃப் மை. என் பேபி தான் என்னோட கண்மணி. ஒன் மோர் வேர்ட், பேக் சீட் டிரைவர். வாட் இஸ் பேக் சீட் டிரைவர்? A person who gives always advice. எப்ப பார் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் பேக் சீட் டிரைவர். நெக்ஸ்ட் ஒன், லோட்டஸ் ஈட்டர். What is lotus eater? தாமரை சாப்பிடுறது அர்த்தமா? No. Lotus eater means நோகாம நோம்பி கும்பிடுறதுமாங்க இல்லையா. ஸோ நோகாம நோம்பி கும்பிடுறதுனா என்ன? அடுத்தவங்க வேலைக்கு போவாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ உழைச்சி சாப்பிட்றவங்கள bread winners. In most of the family, the parents are bread winners, the kids are lotus eater. So இன்னைக்கு சில நியூ வேர்ட்ஸ் கத்துக்கிட்டோம். Let's see in the next video. மறக்காம பாருங்க, subscribe பண்ணுங்க. See you tomorrow. Thank you.